முருகனுக்கு தன்னோட கண்களை கொடுத்த ஒரு பொண்ணோட கதை தான் இது. ஒரு மலை கிராமத்துக்குள்ள இந்த முருகன் கோயில் இருக்கு. இந்த முருகன் கோயில் ரொம்ப விசித்திரமான கோயில். காரணம், இந்த முருகன் சிலைக்கு கண்களே கிடையாது. ஏன்னா அந்த முருகனுக்கு பல சிற்பிகள் கண்களை செதுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. கண்கள் வரைய ட்ரை பண்ணவங்களும் பல பேர் இறந்து போயிருக்காங்க. அதனால அந்த சிலையை அப்படியே விட்டுட்டாங்க. ஒரு நாள் அந்த கோயிலுக்கு மணிமேகலை அப்படின்னு ஒரு பொண்ணு வரா. வந்து அந்த முருகனுக்கு எல்லாம் பூஜை பண்றா. அப்ப அந்த முருகனோட கண்களை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறா. கண் இல்லாததை பார்த்து கையில் இருக்கிற திருநூரை வச்சு அந்த முருகன் சிலைக்கு கண் வரைகிறா. கண் வரைஞ்ச உடனே அந்த முருகன் சிலையிலேருந்து அப்படியே சூடான தண்ணீர் வெளியேற ஆரம்பிச்சுது. அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டா. வீட்டுக்கு போன பிறகு அந்த பொண்ணோட கண்கள் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிருக்கு. பயங்கரமாக செவக்கமாக ஆரம்பிச்சிருக்கு. அவளோட கண்ணில் தண்ணி தெளிச்சு பார்த்துருக்கா. அப்போ அந்த தண்ணியிலேருந்து ரத்தமும் வந்திருக்கு. அடுத்த நாள் எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்து பார்க்கும்போது அந்த முருகனுக்கு உண்மையான கண்கள் மாதிரி ஒரு கண்களே வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வீட்டை விட்டு கோயிலுக்கோ வெளியே வரவே இல்லை. காரணம், அந்த பொண்ணோட கண்கள் உள்ள எதுவுமே இல்லாத மாதிரி வெள்ளை கலரில் மட்டும் தெரிஞ்சுக்க அந்த பொண்ணோட கண்கள் பறிவாயிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற முருகன் சிலைக்கு கண்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிலையோட கண்கள் எப்போவுமே திறந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதோட உண்மையான கண்கள் மாதிரி இருந்ததுனால அந்த சிலை யாருமே நேருக்கு நேர் பார்க்கவும் மாட்டாங்க. அப்படி பார்த்தாங்களா அவங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் வரும்னு சொல்கிறாங்க.